சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிக்காக ராயப்பேட்டை, மயிலாப்பூர், மந்தவெளி பகுதிகளில் உள்ள சாலைகளில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணி காரணமாக ராயப்பேட்டை, மயிலாப்பூர், மந்தவெளி பகுதிகளில் உள்ள சாலைகளில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என்று நேற்று போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி ராயப்பேட்டை, மயிலாப்பூர், மந்தவெளி பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில சாலைகளில் மூடப்பட்டு போக்குவரத்து மாற்றமானது இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக ஆர்கே சாலை மெட்ரோ ரயில் நிலையம், திருமயிலை மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் மந்தவெளி மெட்ரோ ரயில் நிலையங்கள் பணிக்காக இந்த போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து மாற்றத்தை பொறுத்தவரை ராயப்பேட்டை ஐரோடில் அஜந்தா சந்திப்பு ஆர்கே சாலை முதல் ராயப்பேட்டை ஐரோடு வரை இந்த சாலையானது மூடப்பட்டிருக்கிறது. சென்ட்ரல், பாரிஸ் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ராயப்பேட்டை ஐரோடு வழியாக வரக்கூடிய அந்த மந்தவெளி நோக்கி செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் அஜந்தா சந்திப்பிற்கு முன்பாக பிஎம் ஸ்ட்ரீட் நோக்கி விபி ராமன் சாலை வழியாக திருப்பி விடப்படுகிறது. அந்த வாகனங்கள் அஜந்தா சந்திப்பு வழியாக ஆர்கே சாலைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஐரோடிலிருந்து இந்த ஜம்புலிங்கம் தெரு வழியாக வலதுபுறமாக திரும்பி செல்ல அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆர்கே மட் சாலையில் லஸ் சந்திப்பு முதல் திருமயிலை ரயில் நிலையம் வரை சாலையானது மூடப்பட்டிருக்கிறது. அதில் வரக்கூடிய வாகனங்கள் ஆர்கே சாலை ராயப்பேட்டை ஹைரோட்டிலிருந்து லஸ் சந்திப்பு வழியாக மந்தவெளி சந்திப்பு நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் லஸ் சந்திப்பில் திருப்பி விடப்படுகிறது. அதே போன்று மேலும் ஆர்கே மட் சாலை திருவேங்கடம் தெரு சந்திப்பு முதல் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் வரை இந்த சாலையானது மூடப்பட்டிருக்கிறது. வாரன் சாலையிலிருந்து வரும் வாகனங்கள் வலதுபுறம் திரும்பி செயின்ட் மேரி சாலை, இடதுபுறம் திரும்பி சிபி ராமன் சாலை வழியாக செல்ல வேண்டும் என அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மூன்று இடங்களிலும் பிரதான பரபரப்பாக இயங்கக்கூடிய சாலைகளாக பார்க்கப்படுகிறது. கனரக வாகனங்களை பொறுத்தவரை அஜந்தா சந்திப்பு வரை செல்ல அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாகனங்கள் குறிப்பாக அதிமுக தலைமையகம் வழியாக செல்ல வேண்டும் என்று அந்த சாலை வழியாக விபி ராமன் சாலை வழியாக செல்ல அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகள் போக்குவரத்து மாற்றத்தை தெரிந்து கொள்ளும் வழியில் ஆங்காங்கே இந்த போக்குவரத்து பலகைகளானது, அறிவிப்பு பலகைகளானது வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒலிபெருக்கி மூலமும் அறிவிப்பானது தொடர்ச்சியாக போக்குவரத்து காவல்துறை சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன்.